பார்க்காம இந்த ஃபேர் நீட்டுக்கு இல்ல பேன் நீட்டுக்காக நாங்க உட்காருவோம்னு சொல்லிட்டு பிஜேபி பத்தி சொல்லணும்னா நீ என்ன என்னவா அடையாளப்படுத்துவ? உன்னை எதிர்த்து கேள்வி கேட்டா நீ எனக்கு ஒரு பேர் வைப்பியா? நீ எதிர்த்து கேள்வி கேட்டா எனக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவியா? உன்னை எதிர்த்து கேள்வி கேட்டா நீ எனக்கு ஒரு பெயிண்ட் அடிப்பியா? உன்னை எதிர்த்து கேள்வி கேட்டதுக்கு எனக்கு பூச்சின்னு சொல்லிட்டேன், கரப்பா பூச்சின்னுட்டான். ஆமா நான் கரப்பா பூச்சிதான், சத்தம் போடுவேன். நீ பண்றதெல்லாம் நோண்டி நோண்டி உனக்கு கேள்வி கேட்ப. இளைஞர்களை நீ கரப்பா பூச்சின்னு சொல்லு, பூச்சின்னு சொல்லு, கொசுன்னு சொல்லு, மஸ்கிட்டோன்னு சொல்லு. ஆனா அவன் கேட்கிற கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. இளைஞர்கள் கேட்கிற கேள்விக்கு ஆரம்பிச்சு பதில் சொல்லு. இளைஞர்கள் தப்பா வழி நடத்தாங்க. இளைஞர்கள் கொள்கையை சொல்லிவிடு, வரலாற்று சொல்லிவிடு. வரலாறு பேசுனா என்ன சொல்றாங்க? வரலாற்று எடுத்து பேசினா ப்ரோ வரலாறுல கிழிச்சு ப்ரோ வரலாறு பேசி என்ன ப்ரோ பண்ண போறீங்க? நடைமுறை பேசணும். நீ இன்னைக்கு தியேட்டருக்கு போற, படம் பாக்குற, கம்ஃபர்டபுளா லைஃப் இருக்குன்னா உனக்கு லக்ஸரியான லைஃப் கிடைச்சிருக்குது. அதுக்காக உழைச்சவன் செத்தவன் போராடுறவன் 1000 பேர் இருக்கிறான். விடுதலை படத்துல ஒரு சீன் வரும். இன்னைக்கு நமக்கு சாதாரணமா கிடைச்சிருக்க உரிமைகள் எல்லாத்துக்கும் போராடி செத்தவங்க மாதிரி போராடி எத்தனையோ பேர் இருந்தாங்க சொல்றாங்க தெரியுமா? அதை எடுத்து சொல்றோம். அதனால நாங்க வரலாறு பேசுறோம். வரலாறு பேச பழசின்றீங்க, வரலாறு பேச பழசின்றீங்க, போட வேலை பார்த்தவங்க பழசின்றீங்க. அதெல்லாம் நான் காலையை வாங்கிக்க மாட்டேன். திரும்ப திரும்ப வரலாறு பேசுவோம். ஏன்னா வரலாற்றுல இந்தி திணிப்புன்னு ஒண்ணு வந்துச்சு. அதுக்காக எங்களை கொளுத்திக்கிட்டு உயிரை விட்டவன் தான் தமிழ்நாட்டு இளைஞன். தமிழ்நாட்டுக்கு உரிமை காக்கிறதுக்காக உயிரை விட்ட தமிழ்நாட்டு இளைஞர் இன்னைக்கு அந்த இளைஞர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு அதே இளைஞர்கள் இருக்கிறாங்க. நீங்க எங்களை எத்தனை மாதிரி நீங்க வழித்தாங்க நாங்க போக நினைச்சாலும் நாங்க எங்களோட கொள்கையில உறுதியா இருப்போம். எங்க மாணவர்களோட உரிமையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் என்னைக்குமே உறுதியா இருப்போம். நாங்க ஃபேர் சொல்றவங்க இல்ல, பேன் நீட் என்று எப்பவும் சொல்லக்கூடிய இளைஞர்கள். கொள்கையை நாங்க உறுதியா இருப்போம். நாங்க கொள்கைப்படுத்தப்பட்ட இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள், அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம். கல்வி கொடுத்தது, அந்த கல்வி உரிமை படுத்து கொடுத்த தலைவர்களோட புகழ அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போய் சேர்ப்போம். நம்மளுடைய மாணவர்களுக்கு உரிமைக்காக என்னைக்கே களத்தில் நிற்போம். பேன் நீட். வாழ்க தந்தை பெரியார், வாழ்க பேரறிஞர் அண்ணா. நன்றி.